கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இடிநேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுகளுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வருடங்களை நன்மையின் கிருபையினாலே கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 17:3. நீர் என் இதயத்தை பரிசோதித்து காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புதிய வருடத்துக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கோம். இந்த புதிய ஆண்டு முதல் நாள், இந்த முதல் நாளிலே நம் அனைவரும் ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தில் அநேகர் எல்லாரும் போயிட்டு வசனங்கள் எல்லாம் பெற்றுட்டு வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு வந்திருப்போம். நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். ஒருவரும் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம தீர்மானம் எடுத்து, உலக காரியத்திலையும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நிறைய தீர்மானத்தை எடுப்பது உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா முதல் நாளிலே நாம் என்ன செய்வோம்னா, வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆலயத்துக்கு நான் செல்லுவேன், நான் இந்த வருஷத்துல இந்த காரியத்துல நான் விட்டுருவேன், இந்த வருஷத்துல கர்த்தர் சமூகத்துல நான் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு காத்திருப்பேன், உபவாசிப்பேன்னு சொல்லிட்டு அநேக தீர்மானம் எடுப்பது உண்டு. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்களும் கூட ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பீங்க. உலக பிரகாரமான காரியம்னு சொன்னால் நம்ம நேரத்தை எப்படி யூஸ் பண்ணோம், நம்ம பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தை திருமண காரியத்தை ஆயத்தம் செய்யணும், வீடு கட்டணும், ஏதாவது புதிய வாகனங்களை வாங்கணும்னு சொல்லிட்டுலாம் இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய தீர்மான திட்டங்களை வச்சுருப்பீங்க. கர்த்தர் இந்த நாட்களில், இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நன்மை கிருபையினால் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கு தாவீது அவனுடைய வாழ்க்கையில எடுத்த தீர்மானம், அவன் வாய் மீளாதபடி தீர்மானம் செய்தான்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை என்னும் அவனுடைய எடுத்த தீர்மானங்கள், அப்போ அவன் இருதயத்துக்குள்ள எடுத்த அந்த முடிவு தீர்மானத்துல உறுதியா நிற்கிறான். அவன் சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவன் வாய் மீளாதபடிக்கு அவன் எடுத்த தீர்மானத்திலே அவன் உறுதியா, சில இடங்கள்ல தாவீது சொல்றான், கேளாதவனை போல மௌனமா இருந்தேன், அவன் ஊமையா இருந்தேன்னு சொல்லிட்டுலாம், ஊமையானேன்னு சொல்லிட்டுலாம் குறிப்பிடப்பட்டிருக்குது. என் வாயில் சொல் பிறவாது முன்னே இதோ அறிந்திருக்கிறேன் கர்த்தர்ட்ட சொல்ற. அந்த அளவுக்கு தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துல நான் வைராக்கியமா அந்த உறுதியா நிற்பதை பார்க்கிறேன். அதனாலதான் அந்த சங்கீதத்துல குறிப்பிடப்பட்டிருக்க, என் வாய் மீளாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன்னு சொல்றான். இன்னும் தாவீதை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்கீதம் 119 15-16 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய வார்த்தையிலே அவன் ஆண்டுடைய வேத வசனத்தை அவன் உறுதியாய் பற்றி கொண்டான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்று சொல்ல. வசனத்தை, வேதத்தை வாசிப்பதிலே அவன் எடுத்த தீர்மானம் வேதத்தின் படி, வேதத்தின் வசனங்களை தியானிக்கும்படி. அவன் வாய் மீளாதபடினா ஆண்டுடைய வசனம் அவன் இருதயத்துல இருக்குது. அவன் அந்த வசனத்தை விட்டு விலகாதபடிக்கு, அந்த வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு தீர்மானம் எடுக்கிறான். இன்னும் பாத்தீங்கன்னா வேதத்துல சங்கீதம் 1 குறிப்பிட்டபடி இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறோம், பகலும் வேதத்தை தியானிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, வேதத்தின் மீது நேசம், அதன் மீது தாகத்தை வைக்கிறான். அந்த அளவுக்கு வேதத்தை, வார்த்தைகளை அவன் வாசிக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா பிரமாணத்தை, துக்கத்துல அழிந்து போயிருப்பேன், இந்த பிரமாணம் மட்டும் எனக்கு இல்லைன்னா, அவனுடைய வேத வசனம் மட்டும் இல்லைன்னா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு வேதத்தை, வசனங்களை உட்கொள்றான். அந்த வசனத்தின்படி தாவீதுடைய தீர்மானம் வேதத்தை, அவன் ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து செல்கின்ற ஒரு கருவியாக கர்த்தர் அவனை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து அவ்வளவு தாவீதை உயர்த்துவதற்கு காரணமே அவன் ஆண்டவர் சமூகத்திலே அவன் பிரமாணத்தை அவன் விட்டு விலகாதபடிக்கு அந்த ஆண்டுடைய வார்த்தை அவனுக்கு மனமகிழ்ச்சியா இருப்பதுதான். இன்றைக்கும் கூட தாவீது எடுத்த தீர்மானத்தின்படியே நாமும் கூட முதலாவது இந்த வருடத்திலே, இந்த முதல் நாளிலே
நாம் வேதத்தின்படி நடக்க, வேத வசனத்தை நாம் உட்கொள்ளணும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்படுவான்னு சொல்லி தாவீது அங்கே குறிப்பிடப்பட்டது போல கர்த்தர் அந்த புதிய நாளிலே நாமும் கூட வேத வசனத்தை வாசிக்க அந்த வேதத்தை தியானிக்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா தானியேல் அவனுடைய தீர்மானம் நமக்கு தெரியும். அவனை குறித்து அநேக காரியங்கள்ல தானியேல் புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஜெபத்தின் வல்லமை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அது ஜெபம் ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை மூளையால சாதிக்க முடியாத முழங்கால் சாதித்து விடும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஜெபம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இந்த முதல் நாளிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே நம் ஜெபத்தோடு உங்க நாட்களை நம்ம துவங்கணும். அந்த வருடம் ஜெபத்தோடு நம்ம நாட்களை துவங்கும்படியாக ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுக்கணும். இந்த தானியேல் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அவன் ராஜாவுடைய போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறான். வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ராஜ போஜனத்தை விரும்பாததுக்கு காரணம், ராஜாவின் போஜனத்துல அவன் அந்த இறைச்சி பஞ்சு இறைச்சி அதை நம்ம தீட்டான ஒரு உணவு, அதை நான் சாப்பிடக்கூடாதுன்ட்டு உறுதியா இருக்கிறான். அந்த அளவுக்கு உறுதி. அது மாத்திரம்ல தானியேலுடைய வாழ்க்கை வரிசையா பார்த்தேன்னு ஜெபஜீவியும். அவன் அநேக காரியங்கள்ல ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் எவ்வளோ காரியங்கள் வெற்றிக்கு ஜெயத்துக்கு காரணம் அவனுடைய ஜெபம். அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது 4 ராஜாக்கள் காலத்துல தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததான். அவன் அப்படி ஒரு ஜெப வீரனா இருக்கிறான். அவன் ஆண்டவருடைய வல்லமை தேவன் அவன் ஒரு அடிமையாக பாபிலோன்ல இருக்கும்போது அந்த அடிமையான இருக்கிற வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவனை மற்ற அநேகருக்கு முன்பதாக அதிபதியாக உயர்த்தி வைக்கிறார். அவ்வளோ மகிமையாய் தானியேலை உயர்த்தது காரணம் அவன் ஜெபிக்கிறான். அவன் தன்னுடைய அந்த பிரபுக்கள் பிரதானிகள் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரும் தானியேலை குறித்து அவர்கள் அநேக காரியங்களை கேள்விப்படுறாங்க. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை கூட அங்கே அந்த ராஜா சொல்லுவாரு. ராஜா அவன் எப்படிப்பட்ட ஞானம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லிலாம் அங்க தானியேல் 1ஆம் அதிகாரம் 10-11 அங்க அழகா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உம்முடைய நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகியால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார் என்று சொல்லி தானியேலை குறித்து அந்த ராஜாத்தி சாட்சி சொல்கிறார். அந்த அளவுக்கு அவனை குறித்து, அவன் ஞானத்தை குறித்து, அங்க அவனோடு தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை குறித்து அங்க இருக்கிற அடிமை ஜனத்துல, அது அடிமையா இருக்கிற இடத்துல கர்த்தர் அவன் மூலமாக மகிமைப்படுகிறார். இங்க ராஜா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 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 தரிசனத்துல கண்டத அதை குறித்த அர்த்தத்தை யார் சொல்றா என்பதை குறித்து தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அங்க யாருமே சொல்றதுக்கு அந்த உலகத்திலே யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரிகள்லாம் சொல்றாங்க, அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லும்போது ராஜாத்தி சொல்றா, நம்ம தேசத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தானியேல், அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு, அவன்கிட்ட போயிட்டு கேளுங்கன்னு சொன்னான். அவ்வளோ மகத்துவமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இவ்வளோ
ஞானம் விளங்க இருப்பதற்கு காரணம் ஜெபம். அவன் ஜெபத்தினாலே அநேக காரியங்களை, சிங்கத்தின் வாயை கூட அடைக்கிற அளவுக்கு அங்கே அற்புதம் நடக்குது. இங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அவனை குறிச்சி மூர்க்க வெறியோடு இருக்கிறாங்க. தரியூர் ராஜா காலத்துல தானியலை குறித்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, தானியல் பிரதானிகளுக்கு, எல்லா பிரதானிகள் பிரபுகளுக்கு மேல ஒரு அதிகாரியாய் வைத்து விடுகிறார். அப்போ இந்த பிரபுக்கள் இங்க பிரதானிகள் தானியல் குறித்த எப்படியாவது தானியலை அழிக்கணும்னு சொல்லிட்டு வகை தேடுறாங்க. அப்போ நடந்த காரியம் என்னன்னா, முகாந்திரம் தேடுறாங்க. எப்படின்னா இவனை தானியலை எப்படின்னா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி, அவனை வேத விஷயத்துல ஆண்டவரை தொழுது கொள்ற விஷயத்துலதான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க அவ்வளவு அவனை ஆராயிறாங்க. அங்க தானியேல் 6:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்போ வேற எதுலையும் கண்டுபிடிக்க முடியாது. தானியேலை ராஜா சமூகத்துல அவனை அழிக்கணும்னா சிங்க கெபியில போனா இந்த வகையில தான் செய்ய முடியும். அப்போ ராஜாட்ட போய் 30 நாட்கள் உண்மை தவிர வேற யாராவது எந்த தேவனையும் வழங்கினாலும் அவரை சிங்க கெபியில போடணும்னு சொல்றாங்க. தானியேல் பாருங்க, அவன் ஜெபிக்கிறான். அவன் இவ்வளோ தீர்மானம் போட்ட பிறகு உறுதியாக ஒவ்வொரு நாள் அவன் 30 நாட்கள் பாருங்க, அவன் எப்பவுமே வழக்கத்தின்படியே அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அடுத்த அவன் சிங்க கெபியில போடுறாங்க. அப்போ ராஜா அன்னைக்கு தூக்கம் வரல. அந்த அளவுக்கு தானியேல் குறித்த ஒரு பாரம். அப்ப மறுநாள் ராஜா கேட்கிறார், ஆண்டவர் உன்னை ஜீவனுள்ள தேவன் ஆகிய குமாரனே உன்னை ஆண்டவர் தப்புவித்தாரா என்று கேட்கிறான். தப்புவித்தார்ன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் எந்த ஒரு குற்றமும் செய்யலையே. அந்த அளவுக்கு இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல். அப்போ நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு 2வது ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஜெபம். ஜெபம் ஜெயம். நம்ம வாழ்க்கையில ஜெபம் எப்போ இந்த வருஷத்துல ஜெபத்தோடு நம்ம நாட்களை நம்ம துவங்கணும். ஏன்னோ அவன் தடைகளை மீறி ஜெபிக்கிறான். தானியேலை குறித்து எங்க குறிப்பிடப்பட்டிருக்க, தானியேல் என்ன செய்யறான், இந்த தடைகள் ஜெபிக்கிறதுக்கு தடை வந்தாலும் தினம் 3 முறை அவன் எப்போ ஜெபிக்கிற மாதிரி ஜெபித்து கொண்டு இருக்கிறான். தானியேல் உபவாசித்து ஜெபிக்கிறான். தானியேல் 9:3 நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் சமூகத்தை அவருக்கு நேராக்கி என்று சொல்றான். பாருங்க, சிறையில் அங்க சிறைப்பட்டு போன ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனத்தின் பாவத்துக்காக அவன் ரெட்டு உடுத்தி அப்படியே உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறான். உண்மையிலே சொல்றேன், ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அதுக்கு தானியேல் மிக முக்கிய உதாரணம். அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான், அதுவும் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அங்க அற்புதம் நடக்குது. தானியேல் 9:21 அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து அந்தி பலி நேரமாக்கி வேலையில என்னை தொட்டான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஜெபிக்கும் போது பாருங்க, காபிரியேல் தூதன் இறங்கி தானியேலை தொட்டான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல், அந்த அளவுக்கு அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். தானியேல் 9:23 பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொண்ட தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகின்ற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் சொல்றான். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்றான். இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே, இந்த ஜனவரி 1 தேதியிலே நாம் இந்த வருடத்திலே ஜெபத்தோடு நம்ம நாட்களை துவங்குங்க. அப்போ தானியேல் ஜெபிப்பதற்கு முன்னாடி அங்க அற்புதம் நடக்குது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம் ஜெபத்தை விரும்புகிறவர். ஜெபம்
ஜெயத்தை கொண்டு வரும். அங்க தானியேல் 6:27 தரீவின் ராஜபாரம் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்து. கர்த்தர் இந்த வருடத்திலே உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவார். இங்கே அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். இன்னும் ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் அமெரிக்கா தேசத்துல அவர் அவருடைய ஜெப வாழ்வை குறித்த அநேக குறிப்புகள்ல குறிப்பிடுவார். அந்த வாஷிங்டனுடைய வாழ்க்கையில் அவன் ஜெபிக்க ஆரம்பித்து அவ்வளோ அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க. அவர் காலை மாலை நேரத்திலே அவர் ஜெபிக்க அவர் வேத புத்தகத்தை திறந்து வைத்து முழங்காலிலே நின்று ஜெபிப்பார். ஒரு முறை அமெரிக்கால அங்க ஒரு யுத்தம் நடக்குது. அப்போ யுத்தம் நடக்கும்போது எல்லாரும் யுத்தத்துக்காக என்ன நடக்க போதோ பயந்து கொண்டிருக்கும் போது அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாராம். அது அங்க இருந்த ஒரு விவசாயி பார்க்கிறார், என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தன் மனைவியோடு பேசிக்கொள்றார். ஜார்ஜ் வாஷிங்டன் ஜெபிக்க ஆரம்பித்துட்டாரு, அதனால நிச்சயமா ஜெயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் அதே போல அவர் சொன்னது போலவே அந்த அமெரிக்கா தேசத்துல போரிலே வெற்றி பெற்றார்களா. காரணம் உலகால் ஜெபம். நம்மளுடைய ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 51:1 அதை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. தேவனே என் ஜெபத்தை கேட்டலும் என் விண்ணப்பத்துக்கு மறைந்திராதையும். இன்றைக்கு இந்த முதல் தேதியிலே 1ஆம் தேதியிலே நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், எசப்பா எனக்கு இந்த வருஷத்துல இந்த நன்மையான காரியத்தை தாங்க, இந்த காரியம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த முதல் நாளிலே நாம் ஜெபித்து இந்த முதல் நாள் துவங்கியிருப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை நீங்க. இரண்டாவதாக நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஜெபிக்கணும். இந்த வருஷம் ஜெபத்தோடு நம்ம காரியத்தை ஆரம்பிக்கணும். யாக்கோபு 5:16 இங்க யாக்கோபு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது? அவன் அங்க 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 நிறைய சம்பவத்தை ஆண்டவர் சொல்ற. யாக்கோபு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும் என்று சொல்றான். அங்க ஊக்கமான ஜெபத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு ஒரு தீர்மானத்தை எடுப்பான். அவன் வாழ்க்கையில அவன் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்ததுன்னா நான் ஆண்டவருக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நிபந்தனையோடு ஒரு தீர்மானத்தை யாக்கோபு எடுப்பான். அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அவன் தேவனே என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திருப்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். இந்த ஆதியாகமம் 28:20-22 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க குறிப்பிடுப்பேன். என்னைய சுகபத்திரமாக பாதுகாத்து நான் இப்போ போறேன். அந்த போற தேசத்துல என்னை அங்க இருந்து நான் திரும்பி என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு நான் திரும்பி வந்தேன்னா நான் உங்களுக்கு தசம பாகம் தருவேன் என்று பொருத்தனை பண்றான். பாருங்க, யாக்கோபு நிபந்தனையோடு பொருத்தனை. நிச்சயமா கர்த்தர் அதே போல யாக்கோபை திரும்பி வர பண்ணினார். அவன் தசம பாகம் கொடுக்குறான். இன்றைக்கு நிபந்தனையோடு ஜெபம். நம்ம வாழ்க்கையில சிலர் தீர்மானம் எடுப்போம்ல, இசப்பா எனக்கு இந்த வேலை கிடைத்தா எனக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன். பாருங்க, எல்லாம் கிடைச்ச பிறகு ஆண்டவரை மறந்து விடுவோம். பாருங்க, நீங்க பொருத்தனையோடு ஜெபிங்க. இசப்பா இந்த வருஷத்துல எனக்கு வேலை கிடைச்சா நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் தர்றது அவர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம அவருக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்க மனசு இல்லை. யாக்கோபு என்ன செய்யறான்னா, என்னையே என் வாழ்க்கையில நீங்க நான் போற வழியை நான் அறிய என்னை காப்பாற்றி எனக்கு உணவு தந்து நான் சமாதானத்துட்டு போய் சமாதானத்தோட என் தகப்பன் வீட்டுக்கு வந்தா நான் தருவேன். இவ்வளோ பெரிய அற்புதம், அவ்வளோ தீர்மானம். நம்ம வாழ்க்கையில நம்ம தீர்மானம் எடுக்கணும். அநேகர் தீர்மானம் எடுக்கிறாங்க. யோசுவா 1:8 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதியிருக்கிறவைகளில் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை
வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது யோசுவாலை அங்கே. அப்போ நம்ம இன்றைக்கு நியாயப்பிரமாண புத்தகம், ஆண்டுடைய வார்த்தையின்படி வேத வாசிப்பு, இரவு பகலும் தியானம், இந்த காரியம் இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட காரியம் நம்ம என்ன எடுப்போம்னா, எல்லாரும் செய்கிற காரியம் தான் பிறந்த நாள் என்னும் முதல் புதிய வருடம் முதல் நாள்ல நம்ம தீர்மானம் எடுப்போம். வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆலயத்துக்கு வருவேன், கீழ்ப்படிவேன், அம்மா அப்பாவுக்கு நான் உதவி செய்வேன், எல்லா தீர்மானம் எடுப்போம். கொஞ்சம் படிப்படியா நம்ம எல்லா காரியத்திலையும் மறந்து விடுவோம். ஆனா வேதத்துல என்ன சொல்லிக்கிற, யோசுவால அந்த புத்தகத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது, நியாயப்பிரமான நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்குமா. அந்த அளவுக்கு வேத அறிவு எனக்கு வேணும். இந்த வருஷத்துல நம்ம ஒரு முறையாவது வேதத்தை வாசிச்சு முடிச்சிடணும். முதல் துவக்கத்துல இருந்து வாசித்து, அப்போ நியாயப்பிரமாணம் அந்த ஆண்டுடைய வார்த்தை நம் வாயிலிருந்து பிரியாது இருக்கிற அளவுக்கு நம் வேத தியானம் இந்த வருஷத்துல நமக்கு வேணும். இந்த வேதத்துல அநேகர் தீர்மானம் எடுத்திருக்காங்க. நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய தாவீது, தானியேல், யாக்கோபு என்னும் ரூத்து, நகோமி, ஓர்பால் குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அங்க ரூத்து அந்த சரித்திர புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நகோமி தன் 2 மருமகள்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கு எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. நீங்க திரும்பி போங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை பார்த்து கொண்டு நீங்க சென்று கொண்டு விடுங்கன்னு சொல்ல. ஆனால் அங்க உறுதியான ஒரு தீர்மானம். அங்க ஓர்பால் நகோமியை முத்தமிட்டுட்டு ஓடிடுவா. ஆனா ரூத் என்ன செய்கிறா, உறுதியா இருக்கிறா, உறுதியான ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறா. ரூத்து 1:16 அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி உறுதியான இருக்கிறான். கடைசி வரையா உறுதியா இருக்கான். அந்த வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ரூத்தை அவ்வளோ அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அங்க ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், நினைச்சு கூட பார்க்க முடியாத கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷத்துல ஒருவேளை ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆலயத்துக்கு செல்றோம், வாக்கு தத்தத்தை பெற்று கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம், சில சகோதரிகள்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, இந்த வருஷத்துல எனக்கு நன்மையே செய்யலைன்னு சொல்லுவது உண்டு. நிச்சயமா அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். இந்த வருஷத்துல நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கடந்து வந்த ஆண்டவர் உங்களுடைய எல்லா தடைகளையும் மாற்றி, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். எல்லாருடைய காரியங்கள்லையும் கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வர. அதற்கு நம்ம என்ன செய்யணும், தீர்மானம் எடுக்கணும். முதல் நம்ம வேத வாசிப்போடு நம்ம நாட்கள்ல இந்த வருடத்தை நம்ம துவங்கணும். என்னும் ஜபஜீவியம், ஜபத்தோடு இந்த நாட்களை நம்ம ஆரம்பிக்கணும். என்னும் ஆண்டவர் சமூகத்துல உபவாச ஜபம். பாருங்க, நிறைய பேர் ஜெபிக்கிறது பிள்ளைகளுக்காக. நம்ம எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம், ஆனால் நம்ம பிள்ளைகளுக்காக எவ்வளோ வேணும் நம்ம ஒதுக்கி அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களில் நம்ம தவறி விடுகிறோம். இந்த வருஷத்தில் நம்ம ஜெபம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம், இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் அப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உறுதியாய் நிற்கும்போது கர்த்தர் அவ்வளோ அளவுக்கு அதிகமாக நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நம்ம தீர்மானத்தை எடுக்கணும். ஒருவேளை இந்த முதல் நாள்ல நம்ம எவ்வளோ ஆண்டவர் சமூகத்துல நிற்கிறோமோ அதே போல இந்த வருடம்
துவக்கம் 1ஆம் தேதி நம்ம எடுக்கிற தீர்மானம் முடிவரை இருக்கணும். இங்க வேதத்துல இங்க ஒரு சீனாவை சார்ந்த ஒரு போதகர் என்ன செய்யறாருன்னா, ஒரு லிஸ்ட் போட்டு 1100 மாணவர்களுடைய பெயர்களை எழுதி அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே வந்தார். லிஸ்ட் எழுதி ஒவ்வொரு பேர்களாக எழுதி இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், இந்த பிள்ளைகள் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு அந்த அவர் போதகர் அவர் ரொம்ப கருத்தா ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்து அவர் எழுதி வைத்து அதுல அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதாக அவருடைய சரித்திரத்துல அவர் குறிப்பிடுகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட இந்த வருஷத்துல நம்ம ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக, நம்மளுக்கு கூட இருக்கிற ஜனங்களுக்காக, நம்ம குடும்ப ரட்சிப்புக்காக. நம்ம குடும்பங்களிலே பாருங்க, எத்தனை குடும்பங்கள்ல குடும்ப ஜெபமே இல்லை. நிறைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் இல்லை, குடும்பம் ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள். இந்த வருஷத்துல ரட்சிப்பின் பாதையில நம்மை நடத்தணும். அதற்காக இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரை தானியலை போல நான் உறுதியா நிற்கணும், தீர்மானம் எடுக்கணும். அவன் ஜெபத்திற்கு தடை வந்த போது அவன் தினம் ஜெபித்தது போல 3 வேளை ஜெபித்தான். அந்த எல்லாரும் அங்க பிரதானிகள் பிரபுக்கள் மத்தியில அவன் ஞானவானாய் விளங்கினான். அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அப்படி ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எனக்கு தாவீதை போல நாங்க தியானிக்கணும், வேத பிரமாணத்தை விட்டு விலகாதபடி, வாய் மீளாதபடிக்கு தீர்மானம் எடுக்கணும், ரூத்தை போல உறுதியா இருக்கணும். இன்னும் யாக்கோபு அவன் நிபந்தனையோடு ஜெபித்தது போல நாங்களும் ஒரு நிபந்தனையோடு ஒரு பொருத்தனையோடு ஜெபித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். எங்க வாழ்க்கையில இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளா இருக்கணும். கத்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கத்தர் பேசுவார். ஆனால் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒரு புதிய தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, இதுவரைக்கும் நீங்க தீர்மானம் எடுக்கல, நான் ஆலயத்துக்கு சென்றேன், ஏதோ நான் போனேன் வந்தேன், அவ்வளவுதான், ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தாங்க, ஜெபிச்சுட்டு வந்துட்டேன்னு கூட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் ஜெபிப்பேன், இந்த வருஷத்துல நான் உபவாசித்து ஜெபிப்பேன், இந்த வருஷத்துல வேதத்தை நான் வாசிச்சு முடிப்பேன். ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு நன்மையினால முடிசூட்டுவேன், நன்மை கிருபை உங்களை தொடரும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே, புதிய வருடத்தின் புதிய நாளிலே நாங்கள் எங்களை ஏசப்பா அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் ஏசப்பா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலையும் ஏசப்பா நாங்கள் ஜெயம் பெறணும், வெற்றி பெறணும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இந்த வருஷத்துல எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரணும், ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக இருக்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் இந்த முதல் நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க சப்பா. நாங்கள் சப்பா ஒருவேளை டிவிக்கு அடிமையா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மதுபானத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஏதாவது ஒரு தவறான பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். அந்த வார்த்தை சப்பா எங்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விட்டு விலகிய சப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே சப்பா உறுதியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து சப்பா உறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தானியலை போல, தாவீதை போல, ரூத்தை போல, யாக்கோபை போல இன்னும் அநேகர் சப்பா வேதத்துல சொல்லப்பட்ட அநேகருக்கு நீங்க செய்த அதிசயத்தை அற்புதத்தை போல எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்வீங்க. நாங்க நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகன மகிமையும் ஏறடிக்கிறோம் மீப்பர் முழக்கை கிருபிதாவே. ஆமென்.